பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எனக்கு அன்பானோர்களே, தேவனாகிய கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்கள், இரண்டாவது அவரையே நம்பி இருக்கிறவர்கள், அவர்களுக்கு தேவன் தரும் நன்மை, இந்த 3 காரியங்களை உள்ளடக்கி இருக்கிற இந்த வசனத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவனை பற்றி கொள்ளுதல் அல்லது தேவனை சார்ந்து கொள்ளுகிற மனது. மனிதர்களை சார்ந்து கொள்ளும் போது அநேக நேரங்களில் நாம் பாதிக்கப்படுகிறோம் அல்லவா? தேவையில்லாத வருத்தங்களுக்கும் உள்ளாக்கப்படுகிறோம். அதே நேரம் தேவனை சார்ந்து கொண்டால், தேவனை பற்றி கொண்டால் நாம் இவ்விதமான பாதிப்புகளுக்கு உள்ளாக மாட்டோம். இரண்டாவது, அவரையே நம்பியிருக்கிற ஒரு வாழ்க்கை. அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் துணையாயிருக்கிறார், அடைக்கலமாயிருக்கிறார், தப்புவிக்கிறார், உதவி செய்கிறார். இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போக முடியும். இப்படி தேவனை சார்ந்து கொண்டு அவரையே நம்பி இருக்கிறவர்கள் பூரண சமாதானத்தோடு கூட வாழ தேவன் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த தேவனையே சார்ந்து கொண்டு அவரையே நம்பி இருக்கிறதற்கு இந்த நாளிலே நாம் நம்மை அர்ப்பணித்தால் நமக்கும் பூரண சமாதானத்தை தந்து தேவன் நம்மையும் காத்து கொள்ள வல்லவர். அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, மனிதர்களை அல்ல, எல்லா சூழ்நிலையிலேயும் நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளவும் உம்மையே நம்பி இருக்கவும் இந்த நாளிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பூரண சமாதானத்தை தந்து காத்துக்கொள்ளுவேன் என்று நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். அப்படியே நீர் செய்யும்படிக்கு எங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.